ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே இந்த மழை சீசன் ஒரு மாதிரி கிளைமேட் மாறி இருக்கிறதுல ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ எதனால இந்த டயர்ட்னஸ் வருது அப்படின்னாக்கா, நமக்கு விட்டமின் B12 கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த டயர்ட்னஸ் வரும், கிளைமேட்னாலையும் இந்த டயர்ட்னஸ் வரும். ஸோ இந்த விட்டமின் B12 நம்ம டேப்லெட் எடுத்து தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம உணவுகள்லையும் அதை அதிகப்படுத்த முடியும். இந்த அத்தியாவசியமான இந்த விட்டமின் B12 குறைபாட்டால் நிறைய நோய்கள் ஏற்படுது. ஸோ அது சரி பண்ணுறதுக்கு B12 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இந்த விட்டமின் B12 அப்படிங்கிறது பல உடல் செயல்பாடுகளுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. இதில் சிவப்பு இரத்த செல்களை உருவாக்குதல், நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குதல், DNA உருவாக்கம், உடலுக்கு ஆற்றல் அளித்தல் மற்றும் பல செயல்பாடுகளும் உள்ளடங்கும். நம்மளோட உணவில் போதுமான விட்டமின்கள் கிடைக்கல அப்படின்னா அதுவே என்னாகும், இரத்த சோகை, கடுமையான சோர்வு, இதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சிடும். இன்னொரு புறம் என்ன பண்ணுன்னா, விட்டமின் சருமம் மற்றும் தலைமுடி போன்றவற்றுக்கும் பல நன்மைகளை அளிக்குது. இப்போ முடியோட வேர்களோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் இந்த விட்டமின் B12 உதவுது. முடியின் அசல் நிறத்தை தக்க வச்சுக்கவும், அதில் இருக்கக்கூடிய அந்த மெலனின் அப்படிங்கிற உருவாக்கத்தை ஊக்குவிக்கவும் இது உதவுது. தினசரி உங்களுக்கு தேவைப்படும் விட்டமின் B12 உணவுகள் அதிகமான அளவில் இருக்கிறது கிடையாது. ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவில் விட்டமின் B12 இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வயதுக்கு வந்த ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2.4 மைக்ரோகிராம் விட்டமின் B12 எடுத்துக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. நம்முடைய உடல் சீராக இயங்குவதற்கு விட்டமின் B12 மிகவும் அவசியம். அதோடு மட்டுமின்றி நாம் உண்ணும் உணவுகளை நம்முடைய உடல் கிரகித்து கொள்ள இது உதவியாக இருக்கும். உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சு கொள்வதற்கு விட்டமின் B12 உதவும். விட்டமின் B12 பற்றாக்குறையின் அறிகுறிகள், நம்முடைய உடலில் விட்டமின் B12 பற்றாக்குறையினால் நிறைய அறிகுறிகள் ஏற்படும். ஸோ அதில் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். பசியின்மை, மலச்சிக்கல், திடீர் எடை குறைவு, நினைவு ஒரு சமமாக இருக்காது, சமநிலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யோசிக்கிறதுல கொஞ்சம் சிரமம், அப்புறம் குழப்பம், நினைவாற்றல் பிரச்சனைகள், டயரியா, இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த விட்டமின் B12 குறைபாடுனால. ஸோ இந்த குறைபாட்டை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டாக்டர்கிட்ட போவோம், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கரெக்ட். பட் இதெல்லாம் பெர்மனெண்ட் க்யூர் கிடையாதுல்ல. நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம இதை சரி பண்ணிக்கணும், எப்போதுமே இந்த பெயின்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கக்கூடிய நம்ம உணவுகளில் விட்டமின் B12 எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் இந்த பிரச்சனைகள் சரியாகும். ஸோ அப்போ அந்த விட்டமின் B12 அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் மற்ற ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்பிள், ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஆப்பிள். ஆப்பிளில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஃப்ளவனாய்டுகள், நார்ச்சத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. மிக மிக குறைந்த கலோரி அளவுகள் கொண்ட ஆப்பிளில் அதிகப்படியான பாலிஃபினைல்களும் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஆப்பிள் விட்டமின் B12 நிறைந்த ஃபுட் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு விட்டமின் B12 நிறைந்தது வாழைப்பழம். நம்ம ஊரில் எல்லா இடங்கள்லையும் இப்போ கிடைக்கிது. இந்த வாழைப்பழத்தை நம்ம எல்லாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். முக்கியமாக இந்த வாழைப்பழத்தை கோவிலில் சாமிக்கு பிரசாதமாக மற்ற பழங்களை விட வாழைப்பழங்களை தான் வச்சு படைப்பாங்க. ஏன்னா இந்த வாழைப்பழங்களில் அதிகமான விட்டமின்கள், ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் நார்ச்சத்தும் இருக்குது. இந்த விட்டமின் B12 நிறைந்த இந்த வாழைப்பழத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக என்னென்ன ப்ராப்ளம் சரி பண்ண முடியும்னா, மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும், உயர் இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க முடியும், வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கலை தீர்க்க உதவுகிற இந்த வாழைப்பழம் உடலோட வெப்பநிலையை சீராக வச்சிருக்க உதவுது. ஸோ இந்த ரீசன்னால தான் கடவுளுக்கே நம்ம வாழைப்பழத்தை தான் வச்சு படைக்கிறோம். ஸோ கடவுளே அந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நம்ம அதை சாப்பிட்டா என்ன, நம்மளும் இனிமேல் வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் விட்டமின் B12 நிறைந்தது ப்ளூபெரிஸ். விட்டமின் B12 நிறைந்த இந்த பழம், இந்த ப்ளூபெரி சருமத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் நன்மை செய்யுது. ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த ப்ளூபெரியை உணவில் சேர்த்து கொள்ளும்போது நீரிழிவு, மன அழுத்தம் இதெல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குது. முக்கியமாக புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டது இந்த ப்ளூபெரி. மேலும் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தவும் இதை உதவுது. ஸோ இந்த ப்ளூபெரிஸையும் நம்ம இனிமேல் நம்மளோட உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்த பழம் ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கிறது என்பது நமக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸில் அதை பற்றி போட்டிருக்கோம், அதனால் தெரியும். ஸோ குறிப்பாக இந்த விட்டமின் C நிறைந்த பழங்களில் முதன்மையானது
அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆரஞ்சு பழம். சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான இந்த ஆரஞ்சு பழத்தில் பீட்டா கரோட்டின், கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் நிறைந்திருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி பழங்களோட ராணியே ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா சத்துக்களுமே இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு பழம் நம்ம எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்கள்லையும் அதிகமாகவே கிடைக்கக்கூடியது. ஸோ விலையும் கம்மியாக தான் இருக்கும் இது. ஸோ இதையும் நம்ம வாங்கி எல்லாருமே உண்ணலாம். அடுத்தது நட்ஸ் வகைகள். பொதுவாக நட்ஸ் வகைகளில் அதிக அளவில் புரதச்சத்துக்களும் ஒமேகா 3 மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்களும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த நட்ஸில் ஏராளமான விட்டமின், மேக்னீஸ், பொட்டாசியம் மற்றும் பிற தாதுக்களும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வேர்க்கடலை மற்றும் பாதாம் இது 2 நட்ஸ் வகைகள்லையும் விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வேர்க்கடலையும் நமக்கு சுலபமாக கிடைக்கும், பாதாமும் கிடைக்கும். ஸோ இந்த பொருட்களை அட்லீஸ்ட் எல்லா நட்ஸும் முடியல அப்படின்னா கூட இந்த வேர்க்கடலை, பாதாம் இந்த 2 நட்ஸை மட்டுமாவது நம்ம டெய்லி உணவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ இப்போ பாதாமையே நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4 பாதாம் அது மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பிரெயினே நல்லா ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படிக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைங்க கூட இந்த பாதாம் பருப்பை டெய்லி 4 பாதாம் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபக சக்தி கூட அதிகமாகுது அப்படின்னு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பீட்ரூட். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் காய்கறிகள்லையும் ரொம்ப கலர்ஃபுல்லான காய்கறியாகவும் இருக்கக்கூடியது பீட்ரூட். இதில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட்டில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. இந்த விட்டமின் B12 ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கலரும் அழகாக இருக்குது, விட்டமின் B12 அழகாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த வெஜிடபிளை நம்ம உணவில் எடுத்துக்கிறது தப்பில்லை. நம்மளும் அதை அழகாக கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பூசணிக்காய். மஞ்சள் பூசணிக்காய் அதிக இனிப்பு சுவையில் ஒரு காய். இதை நிறைய பேர் அதிகம் பயன்படுத்துகிறதே கிடையாது. இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த மஞ்சள் பூசணிக்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் மினரல்களும் இருக்குது. ஸோ இந்த விட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் விட்டமின் B12 அதிகம் உள்ள காய்கறிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மஞ்சள் பூசணி தான். இதை மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ இதை நம்ம தேவையில்லை, இது பித்தம், வாயு அப்படின்னு சொல்லி ஒதுக்க நம்ம அதை வாங்கி வாரத்தில் ஒரு முறையாவது நம்மளோட உணவில் அதை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. இதுதான் எல்லாருக்கும் பிடிச்ச காய்கறி. குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்சது இந்த உருளைக்கிழங்கு. உலகம் முழுவதும் பரவலாக சாப்பிட்ற காய்கறிகளில் ஒன்றானது இந்த உருளைக்கிழங்கு. இதை எல்லா வகையான மற்ற காய்கறிகளுடனும் இறைச்சியுடனும் சேர்த்து சமைக்க முடியும். சில ஃபுட்டோடு சேர்த்து சமைக்க முடியாது. ஆனால் உருளைக்கிழங்கு எல்லா ஃபுட்டோடையும் சேர்த்து சமைக்க முடியும். இதில் ஸ்டார்ச் சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால எடை குறைக்க நினைக்கிறவங்க மற்றும் நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை சாப்பிடாமல் தவிர்க்கலாம். ஆனால் அதை தாண்டி உருளைக்கிழங்குல விட்டமின் A, T அதோட விட்டமின் B12 ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதோட இதில் பொட்டாசியம், சோடியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லாருமே இதை நம்ம சாப்பிடுவோம். ஸோ உருளைக்கிழங்கையும் தவறாமல் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கிளம்ஸ். இதில் விட்டமின் B12, புரதம், இரும்பு மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாமே இருக்குது. இது சிறந்த ஆதாரமான மட்டி இருக்குது. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்குது மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் இது மேம்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ 100 கிராம் ஒரு சமைச்ச மட்டியில் 98.9 மியூஜி விட்டமின் B12 மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அடுத்த உணவு மாட்டிறைச்சி கல்லீரல். இதில் இந்த மாட்டிறைச்சி கல்லீரலுங்கிறது ஒரு ஊட்டச்சத்து அடர்த்தியான உறுப்பு இறைச்சியாகும். இதில் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இரும்பு, துத்தநாகம், விட்டமின் A இது எல்லாமே இருக்குது. மேலும் இது மூளையோட ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது, ஆற்றல் மண்டலங்களையும் இது அதிகரிக்குது மற்றும் இரத்த சிவப்பணு உற்பத்திக்கு இது உதவுது. ஸோ இதிலையும் ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் மாட்டிறைச்சியில் 2.6 மியூஜி விட்டமின் B12 இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரவுட் ஒரு சுவையான மீன். இது விட்டமின் B12, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் உயர்தர புரதத்தை வழங்குது. இது அறிவாற்றலோட செயல்பாட்டை மேம்படுத்துது. இப்போ வீக்கம் சில இடங்களில் நம்ம உடம்புல வீக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வீக்கத்தை குறைக்குது. அதுக்கப்புறம் இதய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது. ஸோ இதுலேயும் விட்டமின் B12 அதிகமாகவே இருக்குது. அதனால் இதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பால் மற்றும் பால் பொருட்கள். இது நம்ம எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு.
பால் மற்ற பால் பொருட்கள்ங்கிறது விலங்கு பொருட்களை உட்கொள்ளும் நபர்களுக்கு விட்டமின் B12 சிறந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கால்சியம் வந்து இந்த பாலில் அதிகமாக இருக்குது. விட்டமின் D மற்றும் எலும்பு ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இந்த பால் வந்து உதவுது. அப்புறம் தசை வளர்ச்சிக்கு, உயர்தர புரதத்தை வழங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பால் முக்கிய பங்காக இருக்குது. இதில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சால்மனில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம், விட்டமின் B12 எல்லாமே இருக்குது. இது வந்து இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது, மூளை ஆரோக்கியத்தை அதிகரிக்குது, இதுவும் வீக்கத்தை குறைக்க உதவுது. ஸோ சால்மன் இதையும் நம்ம வாங்கி உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது முட்டையில் விட்டமின் B12, உயர்தர புரதம் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு பல்துறை உணவு அப்படின்னே சொல்லலாம். இதில் நல்ல கொலஸ்ட்ராலையும் இது வழங்குது, தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய அந்த முக்கிய விட்டமின்கள், தாதுக்களையும் இது நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த முட்டையை நம்ம தினமும் உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது மத்தி ஒரு ஊட்டச்சத்து சக்தியாக இருக்குது. ஸோ நிறைய சொல்லுவாங்க மத்தி மீன் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, அதில் விட்டமின் B12 நம்ம இப்போது 1 கிலோ 1000 ரூபா கொடுத்து வாங்குகிற மீனை விட மத்தி மீனோட விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆனால் எல்லோரும் எதை நோக்கி போவோம்? அந்த 1000 ரூபாய்க்கு 1 கிலோ 1000 ரூபாங்கிற மீனை நோக்கி போவோம். அதில் இருக்கிற ஊட்டச்சத்தை விட வெறும் 250 300 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யாருமே திரும்பி பார்க்க மாட்டோம். 250 கொடுத்து வாங்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின், அந்த சத்துக்கள் எல்லாமே 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மத்தி மீன்லையும் விட்டமின் B12, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், விட்டமின் D இதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ மீன்லேயே ரொம்ப ரொம்ப சத்து உள்ள மீன் அப்படின்னு இந்த மத்தி மீனை சொல்கிறாங்க. இது வந்து இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு துணையாக இருக்குது. ஸோ இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த மத்தி மீனை சாப்பிடலாம். இது எலும்போட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது, நாள்பட்ட நோய்களில் அதோட வாய்ப்பையும் குறைக்குது, அதாவது அந்த நோயோட தாக்கத்தை வந்து குறைக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த மத்தி மீன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்க மற்றும் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான உணவாக இந்த ஈஸ்ட் இருக்குது. இதில் விட்டமின் B12, புரதம், மற்ற தாதுக்கள் எல்லாமே இருக்குது. இது வந்து உணவுகளுக்கு காரமான சீஸ் போன்ற சுவையை வந்து இந்த ஈஸ்ட் கொடுக்குது. இந்த ஈஸ்ட் நம்ம கேக்கு, ப்ரெட்டு எல்லாத்துலேயுமே சேர்த்துருப்பாங்க. அதனால் இது எப்படியோ நமக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். இதை அடுத்தது டுனா அப்படிங்கிறது ஒரு மீன் வகையை சேர்ந்தது தான். இதுலேயும் விட்டமின் B12 ரொம்பவே அதிகமாக இருக்குது. புரதம், செலினியம், விட்டமின் D இது எல்லாமே இந்த மீனில் இருக்குது. இதுவும் என்னாகுது, மத்தி மீன் மாதிரியே இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது, தசை வளர்ச்சி மற்றும் சில நம்ம டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா நம்ம உடம்புல எல்லாம் சில பார்ட்ஸ் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கூட இந்த மீனை சாப்பிடும்போது அந்த பகுதிகளெலாம் ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே சரியாகக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மீனில் இருக்குது. ஆரோக்கியமான சருமத்தை மேம்படுத்துது இந்த மீன். நெக்ஸ்ட்டு டோஃபு என்பது சோயாவிலிருந்து பெறப்படும் ஒரு உணவுப் பொருளாகும். இதில் அதிக புரதமும் குறைவான கொழுப்பும் இருக்குது. ஸ்டிர் ஃப்ரை, அதாவது வறுத்த பதார்த்தங்கள் சொல்லுவோம் இல்லையா, குழம்பு வகைகள், சூப் மற்றும் டெசர்ட் வகைகள், இது மாதிரி பல்வேறு சமையல் வகைகளை இந்த டோஃபுவை கொண்டு தயாரிக்கலாம். இந்த டோஃபு தயாரிப்புகளில் விட்டமின் B12 மற்றும் இதர ஊட்டச்சத்துக்கள் கூடுதலாகவே சேர்க்கப்படுது. 1/2 கப் செறிவூட்டப்பட்ட டோஃபில் நமக்கு வந்து 1.86 மைக்ரோகிராம் அளவுக்கு விட்டமின் B12 நமக்கு கிடைக்குது. இப்போது மேலே சொன்ன இந்த செறிவூட்டப்பட்ட உணவுகள் இல்லாமல் சில தாவர உணவுகள்லையும் இயற்கையாகவே மிகச்சிறிய அளவில் கூட விட்டமின் B12 இருக்குது. அது என்னென்னா கடல் பாசி, சீவீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அதிகமாக இது நம்ம நிறைய பேர் சேர்த்துக்கிறாங்க. இது ஒரு ஜூஸி இல்லை மிசோ சூப், சீவீட் சாலட் இது மாதிரி நிறைய பொருட்களில் சேர்க்குறாங்க. இது அயோடின், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவற்றிற்கு இந்த கடல் பாசி வந்து நல்லதொரு உணவாக இருக்குது. சில வகையான கடல் பாசிகளில் சிறிதளவு விட்டமின் B12 கூட காணப்படுது. உதாரணமாக நோரி, இது வந்து ஜூசி உணவை சுற்றி மூட உதவும் ஒரு காய வைக்கப்பட்ட கடல் பாசின்னு சொல்கிறாங்க. வக்காமை, சாலட்கள் மற்றும் சூப்களில் பயன்படுத்தப்படும் பச்சை நிற கடல் பாசி மற்றும் ஸ்பைருலினா, இது வந்து சுருள் பாசி, இது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே வகையை சேர்ந்தது. ஒரு சப்ளிமெண்ட் உணவாக இதை பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் இந்த வகையான தாவர உணவுகள் விளைவிக்கப்படும் மண்ணில் தரம், அது வளர்கிற சூழல் மற்றும் பதப்படுத்தப்படும் முறைகள் ஆகியவற்றை பொறுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் B12 அளவும் மாறுபடுது. நெக்ஸ்ட்டு உணவு காளான்கள். இப்போ நிறைய இடத்துல மஷ்ரூம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மஷ்ரூம் அப்படிங்கிறது ஈரப்பதம் நிறைந்த மற்றும் இருட்டான சூழலில் வளரக்கூடிய ஒரு வகை பூஞ்சை. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், மினரல், நார்ச்சத்து இது எல்லாமே அதிகமாக இருக்குது.
குறிப்பாக இயற்கை முறையில் அல்லது வெயில் படும் விதத்தில் வளர்க்கப்படும் சில வகை உணவு காளான்களில் சிறிதளவு விட்டமின் B12 கிடைக்குது. இருப்பினும் காளான்களில் கிடைக்கும் விட்டமின் B12 அளவு எப்போதும் சீரான அளவில் இருக்காது. ஏன்னா அது நமக்கு டெய்லி விட்டமின் B12ஓட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது. இருந்தாலும் நம்ம அந்த காளான்களை அது சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் இப்போ மஷ்ரூம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃபுட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்ம சேர்க்கும் போது நம்மளோட விட்டமின் B12 கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ் பிடிக்காத பசங்களுக்கு கூட காளான் பிடிக்கும். ஸோ அதனால் காளானையும் வாங்கி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நண்டு. விட்டமின் B12 நிறைந்திருக்கும் மற்றொரு உணவு வகை நண்டு. இதில் குறைந்த கொழுப்புடன் புரதம், நியாசின் மற்றும் ஜிங்க் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. மேலும் இதில் ஃபோலேட்கள், இரும்புச்சத்து மற்றும் செலினியம் என்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே காணப்படுது. இதில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கிறதுனால நிறைய பலன்களை தரக்கூடும். நண்டோட இறைச்சியில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாமே இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தவும் இதய நலனுக்கும் ஏற்றது. மேலும் நண்டில் கொழுப்பும் குறைவாகவே இருக்குது. ஸோ நல்ல ஆரோக்கியத்தை முக்கிய கூறு விட்டமின் B12. இது பெரும்பாலும் விலங்கு மூலங்களிலிருந்து வரும் உணவில் இருந்தாலும் சைவ உணவு உண்பவர்களுக்கும் சைவ உணவு உண்பவர்களுக்கும் விருப்பங்கள் உள்ளன. உங்கள் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். மேலும் விட்டமின் B12 அதிகமுள்ள பல்வேறு உணவுகளை நம்ம சேர்க்கிறது மூலமாக அந்த விட்டமின் B12 குறைபாட்டை தவிர்க்கலாம். இந்த ஊட்டச்சத்துக்கள் ஆற்றல் உருவாக்கும் நியூரானோட செயல்பாடு, DNA தொகுப்பு மற்றும் இரத்த சிவப்பணுக்களோட வளர்ச்சிக்கு தொடர்ந்து உதவும். உங்களோட விட்டமின் B12 அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம இப்போ மேற்குறிப்பிட்ட எல்லா உணவுகளையும் எல்லாத்தையும் நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு உணவையாவது நம்ம எடுத்துக்கணும். இப்போ வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விட்டமின் B12 இருந்த உணவை நம்ம தினமும் நம்மளோட உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கை கால் குடைச்சல், முதுகு வலி, கால் வலி, நிறைய பெயின் எல்லாமே வர்றது இந்த விட்டமின் B12 குறைபாடுனால தான். ஸோ அந்த விட்டமின் B12 நமக்கு போதுமான அளவு நம்ம உடலில் இருந்தது அப்படின்னாக்கா பெயின்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எல்லோரும் இந்த உணவை எடுத்துகிட்டு பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.